ஷாஷா அம்மா தைக்கவா வேண்டாமா? இப்படியே ஏறி ஏறி படுத்துட்டுனா அம்மா எப்படி தைக்கிறது சொல்லு பார்க்கலாம். ஷாஷா இங்க பாடுறா, ஒன்னே ஒன்று மட்டும் தைச்சிட்டு போயிடுறா ப்ளீஸ் பாப்பா, வாங்கிட்டு வா. தைக்கவே விடுறதில்லை. இங்கே பாருங்க, நானும் ஒரு நைட்டி எடுத்து வச்சுட்டு பல மணி நேரம் போகிறேன். கீழே தூக்கி போடுவேன்னா வேகமாக ஓடி வந்துடுது. ரூமில் போய் அடைச்சி வச்சா என்னன்னா கத்துன்னு கத்துறா, அந்த கத்துறா, தூக்கிட்டு போ தூக்கிட்டு போன்னு. இங்கே பாரு, இங்கே பாரு, எந்திரி. அதுதான் உனக்கு உடம்புக்கு பத்தலல்ல, எந்திரிச்சு வா. கீழே இறங்கு, கீழே இறங்கு. ஏய் ஷாஷா, என்னடி பாப்பா, இறங்குடி, என் தங்கமயில இறங்குடி. அம்மா தச்சிட்டு வந்துடுறேன்டி தங்கமயில, இறங்கிக்கோ பாப்பா, இறங்கிக்கோ. சரி இறங்கி வா, அம்மா தூக்கி விடுறேன், வா கீழே வா. வாடி, வா வா, வாரியா இல்லையா, வா கீழே வா, வாடி. வரமாட்டாளாமா, என்ன ஒரு ஆட்டம், வரமாட்டேன். குதி குதி, கீழே குதி. என் ஃபோனை பார்க்கறதுக்காக இங்கே அப்படி வேலை ஜம்முனி ஏறி இங்கே வந்து உட்காந்துருக்குது. இங்கே பாரு ஷாஷா, அம்மா பாரு, இங்கே பாரு, அம்மா பாரு, இங்கே பாரு. தைக்க வேண்டாமா அம்மா? ட்ரெஸ்ஸு தைக்க வேண்டாவா? அம்மாவுக்கு ட்ரெஸ் தைக்க வேண்டாவா? சொல்லு, தைக்கணுமா வேணாமா? கீழே இறங்கி வா. பாருங்க, எல்லாத்தையும் தூக்கி தள்ளி விட்டுட்டு நான் கீழே அப்படியே கீழே இறக்கி விட்டுட்டு தச்சா என்ன பண்ணுறான்னா பாபின் கேஸ்குள்ளே ஏறி அதை பிடிச்சி விடுறாரு. அப்புறம் ஊசிக்குள்ளே வந்து கையை விடுறா. கையில் குத்திருச்சுன்னா என்ன பண்ணுறது? இங்கே பாருங்க, கடிக்கிறத பாருங்க. இப்படி உட்காந்துக்கிட்டே கடிச்சிக்கிட்டே இருந்தா நான் என்ன தான் பண்ணுறது? ஓய்